இங்கே ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் இருந்துட்டு இருக்கு. ஒன்று, திரு எடப்பாடியார் வந்து இவங்களோட ஜாயின் பண்ணுறதுல ஒரு அரசியல் தற்கொலையாகவே பார்க்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க. எடப்பாடியாரை வந்து ஒரு தலைமையாக ஏற்றுக்கிறதுக்கு விஜய் அவர்களோட இருக்கிற டீம் வந்து ஒத்துக்குமா, அதை அக்செப்ட் பண்ணி போகுமா, அட்லீஸ்ட் ஓட் பேங்க்ஸாவது இப்போ நம்ம பார்க்குற அந்த கருத்து கணிப்புக்கு பின்னாடி நம்ம பார்க்குற வேல்யூ வந்து தொடர்ந்து விஜயோட இருக்குமான்ற சந்தேகமே ஏற்படுது. எடப்பாடியார் வந்து தொடர்ந்து அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிறதுக்கே வந்து பல பிரச்சனைகளை வந்து சமாளிச்சு தான் போய்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாகவும் பேசுறது இல்லை, சொல்லாமலும் இருக்க முடியல. அவரோட நிலைமை ரொம்ப கஷ்டம். ஒதுக்கி விட்டு செங்கோட்டையன் முதன்மைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா இருக்காது அப்படிங்கறத உறுதியா சொல்றேன். என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா அது கண்டிப்பா கிடையாது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் வந்து சீமான் அவர்கள் வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு. அவர் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது எங்களோட பிரச்சனை கிடையாது. நீங்க கேட்குற அதே கண்டிஷன்ஸை நம்மளே வைப்போம். அதிமுக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஐயா நீங்க வாங்கன்னு போய் காலில் விழுந்தாங்கன்னா நாம் தமிழர் வேண்டான்னு சொல்ல மாட்டார். அண்ணாமலை இல்லாத பிஜேபி தமிழகத்துல நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு பிரசன்னா அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. சரி, இப்ப 2026 தேர்தலுக்கான அந்த கூட்டணி வியூகங்கள் இப்பயே ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் செங்கோட்டையன் டெல்லி செல்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான். இது வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து டெல்லி போறது வர்றது, இவர் வந்து ஒரு அதிமுக ரெப்ரசன்டேட்டிவா தான் போறாரு வர்றாரு. அவரை நான் நம்புவோம். ஏன்னா செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவர் வந்து நம்ம கைமீறி போறாரோ அப்படின்ற சந்தேகத்தை ஏற்கனவே வந்து எடப்பாடியார் வந்து போன மாசத்துல பார்த்துருப்போம். எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினத்தன்னைக்கு அவர் வந்து கலந்துக்காம இருந்ததும், அவருடைய ஊர்லேயே வந்து அவங்க மக்கள்லாம் வந்து அவரை வந்து சந்திக்க வைத்ததுமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவங்க கட்சிக்காரங்களாம் சந்திச்சதெல்லாம் வந்து அது ஒரு காரணமா நீங்கள் வந்து தனியாக வந்து எங்களை விட்டு பிளவு பண்ணி போறீங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் வந்த மாதிரி தான் நம்மளும் பார்க்குறோம். ஸோ அதுக்கு அவர் கொடுத்த பதிலும் சரி, நான் வந்து உண்மையான தொண்டனாக இருக்கணும்னு தான் நான் இருக்கிறேன். நான் வந்து எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் நான் வந்து மீறி போகிறதுக்கு ஐடியாவில் இல்லை, கட்சியை மீறி போகிறதுக்கு ஐடியாவில் இல்லை. எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் நான் பயன்படுத்தியிருந்தா நான் வந்து என்னைக்கும் வந்து வேற ஒரு பதவிக்கும் இதுக்கும் போயிருப்பேன். என்னுடைய எண்ணம் வந்து பதவி கிடையாது. என்னுடைய எண்ணம் வந்து முழுக்க முழுக்க கட்சி சார்ந்ததாக தான் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிட்டு தான் வர்றாரு அவர். அதை நம்ம நம்புவோம். அது உண்மையோ பொய்யோ ரெண்டாம் பட்சம் நம்ம நம்புவோம். அதன்படி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அவர் டெல்லி போனதாக இருக்கட்டும், அவர் வந்து பல விஷயங்களை வந்து இப்போ பேச வேண்டியது இருக்கும். பர்டிகுலராக இங்கே ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் இருந்துட்டு இருக்கு. ஒன்று, திரு எடப்பாடியார் வந்து இவங்களோட ஜாயின் பண்ணுறதுல ஒரு அரசியல் தற்கொலையாகவே பார்க்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க. இவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் போயிட்டு வர்றாரு, அண்ணாமலை அவர்கள் போயிட்டு வர்றாரு. அப்போ இவங்களும் எதுவும் பதில் சொல்லல, அவரும் எதுவும் பதில் சொல்லல, கூட்டணிகளை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்லைன்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்காங்க. அமித்ஷா அவர்கள் சொல்ற வரைக்கும் வந்து இவங்க வந்து இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தலைவர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் என்னுடைய முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது இல்லை, அதனால இப்படிதான் போகுதுன்றத இவரும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இங்க நீங்க நல்ல ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும், பாஜக அதிமுக கூட்டணியை தவிர்க்கவே முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு. கண்டிப்பா இதை வந்து நீங்க எப்படியுமே மாற்ற முடியாது. இது வேற வழியே கிடையாது. இது அதிமுகவுக்கும் நல்லது இல்லை, பாஜகவுக்கும் நல்லது இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ப பாஜக இந்த கையை எடுத்துருச்சு அப்படின்னா there is a chance விஜய் அவர்களும் அதிமுகவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடக்கும் பட்சத்துல இது வந்து இதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, யார் முதல்வரா கேண்டிடேட்டா போறது அப்படின்றது. இப்போ நம்ம அறிவிச்சபடி இவர் தான் வந்து முதல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி எடப்பாடியாரை வந்து உள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், இல்ல இவருக்கு வந்து துணை சிஎம்ஏ வாங்கிக்கிறேன், பவன் கல்யாணம் நிறைய பேர் காப்பி பண்றதுனால நம்ம பார்க்கும்போது இவர் அந்த மாதிரி கூட வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு முடிவு பண்ணா கூட, இவங்க வந்து எடப்பாடியாரை வந்து ஒரு தலைமையா ஏத்துக்கிறதுக்கு விஜய் அவர்களோட இருக்கிற டீம் வந்து ஒத்துக்குமா, அதை அக்செப்ட் பண்ணி போகுமா,
அட்லீஸ்ட் ஓட் பேங்க்ஸ் ஆகாது இப்போ நம்ம பார்க்குற அந்த கருத்து கணிப்புக்கு பின்னாடி நம்ம பார்க்குற வேல்யூ வந்து தொடர்ந்து விஜயோட இருக்குமான்ற சந்தேகமே ஏற்படுது. ஏன்னா நீங்கள் ஓட் பேங்க் வந்து இப்போ இதில் எவ்வளவு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். 10% வந்து அவங்க சொல்றாங்க, 10% டிஎம்கே ஏடிஎம்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிவிகேக்கு வந்து 15% வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த 15%ன்றதே வந்து ஒரு பெரிய வேல்யூ, பெரிய நம்பர் இல்லை. இது வந்து தொடர்ந்து எப்படி ஊடகங்களுக்கு வந்து கொண்டு போறாங்க அப்படின்னா, தொடர்ந்து அதுக்கு பின்னணியில ஏதோ வேலை நடந்துகிட்டு இருக்கு, அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு, அப்படிதான் கை நகர்த்துறாங்க. அப்படி நகர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா, 15% இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கணும், ஒரு 10% இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கணும், அப்ப நான் தான் சிஎம்ஆ இருப்பேன்ற ஒரு பிரச்சனை கூட வரலாம். இப்ப உங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள் பல பேர் சொல்றாங்க இது கூட்டணி அமைப்பதற்காக கூட இந்த கருத்து கணிப்பு வந்து இல்ல, அதுதான் உண்மை. இப்ப நீங்க இந்த நேரத்துல ஒரு கருத்து கணிப்பை வந்து வலுக்கட்டாயமா திரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது என்ன ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளோட நடக்குது, இது எப்படி நடந்திருக்கு, என்ன மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நீங்க கருத்து கணிப்பு கேட்டிருக்கீங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளை வந்து நீங்க ரீச் அவுட் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தானே கருத்து கணிப்பு வந்து. ஒரு ஓட்டு 2 ஓட்டு வித்தியாசத்திலேயே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல ஓட்டு வித்தியாசங்கள்ல பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கும். திருப்பி ரீகவுண்டிங் வர வேண்டிய அவசியங்கள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு பர்சன்டேஜ் சொல்லணுன்றதுக்காக சொல்லும் போது நீங்க ஒரு சில பேரோட தான் நீங்க வந்து கலந்து வச்சுட்டு கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இவங்கள மாதிரி ஆளுகள்கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணும்போது அதிகப்படியான பேர் ஒரு ஜிஃபில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, புரிதல் இல்லாம நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க, ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதனால கூட அதிகமாக ஆயிருக்க வாய்ப்பு இருக்கலாம். இல்ல இதுவே வந்து டோட்டலா குக்ட் அப் கண்டிஷனா கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. அதனால இதை பொறுத்திருந்ததா பாருங்க. இன்னொன்னு இப்போ ஏடிஎம்கேக்குள்ளே ஒரு சர்ச்சை பாக்குறோம். இப்போ வந்து பிஜேபி கூட்டணி வச்சுக்க ஒரு முடிவுக்கு வந்தா கூட டிடிவி ஓபிஎஸ் இவர்களை இணைக்க மாட்டார் இபிஎஸ் அப்படின்றது தெரியும். அதனாலதான் ரொம்ப சட்டிலா வந்து ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கு கட்சிக்குள்ளன்னு சொன்னது வந்து இதுதான். ஸோ இப்போ இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ எல்லாருக்குள்ளயுமே வந்து ப்ராப்ளம் இருக்குங்க. இப்போ அதிமுகல பர்டிகுலரா உள்கட்சிக்குள்ள அவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருக்கு. எடப்பாடியார் வந்து தொடர்ந்து அந்த கட்சியுடைய தலைவரா இருக்கிறதுக்கே வந்து பல பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுதான் போய்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாகவும் பேசுறது இல்லை, சொல்லாமலும் இருக்க முடியல. அவரோட நிலைமை ரொம்ப கஷ்டம். ஓபிஎஸோட இருக்கிற இஷ்யூஸாக இருக்கட்டும், இப்போ டிவிகேவோட இருக்கிற இஷ்யூஸாக இருக்கட்டும், இப்படி எல்லாரோடையுமே வந்து அந்த ப்ராப்ளம்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறார். இதுக்கு கூட வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு கூட செங்கோட்டையன் அவர்கள் வந்து டெல்லி போயிருக்க சான்சஸ் நிறையவே இருக்கு. இல்ல அதுதான் இப்ப இபிஎஸ்ஐ ஒதுக்கி விட்டு செங்கோட்டையன் முதன்மைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது, நிச்சயமா இருக்காது அப்படிங்கறத உறுதியா சொல்றேன். என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா அது கண்டிப்பா கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் போறாரு அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்ப என்டிகே இருக்கு இல்லீங்களா, இது வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? என்டிகே கூட்டணி வைக்குமா, என்டிகேட்ட கூட்டணி வைப்பாங்களா? இல்ல அதிமுகவுடன் நாம் தமிழர் கட்சி இணையுமா? அதுதான் நான் திரும்ப கேக்குறேன். யார் கூட இணைப்பாங்க? அதாவது இங்க இது ஒண்ணு வந்து காந்தம், ரெண்டு பக்கமும் காந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணனே வச்சுக்கோங்களேன். இருந்தா கூட யார் அட்ராக்ட் பண்றதுன்ற ஒரு ப்ரெஷர் இங்க இருந்துகிட்டே இருக்கு. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் வந்து சீமான் அவர்கள் வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு. அவர் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது எங்களோட பிரச்சனை கிடையாது. நாங்க எங்களுடைய வாக்கு வங்கிகளை உயர்த்திக்கிட்டே போறோம். எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய கொள்கைகளையும் பிரதிபலிக்கிறதுக்கான முயற்சியில நாங்க வந்து இறங்கிக்கிட்டே இருக்கோம். தொடர்ச்சியா அதை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல உங்களுடைய கனெக்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வாங்க, எங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்றதுதான் அவர் திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல நீங்க நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, போன ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவர் எலெக்ஷன் அட்டன் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது வாட்டி அவர் எலெக்ஷன் அட்டன் பண்ணும்போது அதே கொள்கை, அதே எண்ணம், அதே வேகத்தோட அவர் செயல்படுறாரு அப்படின்றத பார்த்துட்டு ஆரம்ப காலத்துல அந்த ஒரு எட்ஜ் விளிம்புல நான் வந்து ஓட்டு போடலாமா வேணாமான்னு யோசிச்சவங்க எல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அவருடைய ஓட் பேங்க்ஸை ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து கொள்கையில ரொம்ப கிளியரா இருக்காரு. அவருடைய எண்ணங்கள்லாம் வந்து இது விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல இருக்குன்றது கிளியரா தெரியுது. இன்னும் சொல்லணும்னா அவர் வந்து ஆரம்ப காலத்துல நிறைய லூஸ் ஸ்டாக்ஸ் நிறைய விட்டாரு. இப்போ வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசா லூஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் விடல. ரொம்ப கிளாரிட்டியோட இதுதான் என்னோட ஐடியாலஜி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னணியில என்ன பண்ணணுன்றதையும் ஒரு திட்டவட்டமா சொல்றாரு. அந்த திட்டங்கள் சரியா செயல்படுமோ இல்லையோ அது ரெண்டாவது.
ஏன்னா அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து அவருடைய சுய கருத்துக்களாகவே நிறைய நேரங்கள்ல இருக்கு. அப்படி இல்லாம அவரும் வந்து ஒரு செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அவரோட சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து கருத்துக்களையும் வாங்கி அது ஒருங்கிணைந்த கருத்துக்களா வந்து அதை பிரதிபலிக்கும் போது இன்னும் அது பெட்டர்மெண்ட் ஆகும். இதுதான் வந்து ரிஃபைன்டு சீமான் அவர்கள்னு சொல்ல முடியாத சூழ்நிலை தான் இப்பயும் அவர் இருக்காரு. இன்னும் ஃபியூச்சர்ல அவர் இன்னும் பெட்டரா வர்றதுக்கு சான்சஸும் இருக்கு. பட் அதை அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கணும், கண்டிப்பா தொடர்ந்து அவரை எதிர்க்கணும்ன்ற ஐடியாலஜி இருக்கிறவங்க எதுக்க தான் செய்வாங்க, அதுல இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அவருடைய ஓட்ஸ் வந்து கண்டிப்பா ரைஸ் ஆகும். பட் கூட்டணிகளுக்கு சான்சஸ் கொஞ்சம் கூட கிடையாது இப்போதைக்கு. இந்த 2026 எலெக்ஷனுக்கு கூட்டணிகள், அதாவது நாம் தமிழர் தேடி போய் எந்த கூட்டணியோடையும் இருக்க வாய்ப்பில்லை. சப்போஸ் நீங்க கேட்குற அதே கண்டிஷன்ஸை நம்மளே வைப்போம், அதிமுக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஐயா நீங்க வாங்கன்னு போய் காலில் விழுந்தாங்கன்னா நாம் தமிழர் வேண்டான்னு சொல்ல மாட்டார். இல்ல ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காருல, நிறைய மேடைகள்ல பேரம் பேசுறாங்க, என்னுடன் பேரம் பேசுறாங்க பல கட்சிகள், ஆனால் நான் வந்து செவி சாய்க்கல அப்படின்னு. அதே உறுதியோட இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விதான். நீங்க இப்போ கட்சியை காப்பாற்றணும்ன்ற கண்டிஷன் வரும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 பிரச்சனைகள் இருக்கும். ஒண்ணு வந்து உங்க கூட இருந்த ஒரு முக்கியஸ்தர்கள் கட்சிக்கு பலமா வருமானத்தையும் ஒரு அமௌண்ட்டையும் கொண்டாந்து இங்க சேர்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் இல்லாம போயிட்டாங்கன்னா உங்களால வந்து அந்த கட்சியை காப்பாற்றணுன்ற ஒரு பயம் வரும்போது நீங்க ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க. அதுக்கு மிக ஒரு நல்ல ஒரு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அவர்கள். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவருடைய கட்சியில பல பேர் இருந்தாங்க, சடனா பாத்தீங்கன்னா கடன்னு அடுத்தடுத்து அவங்க கட்சியில இருந்த அத்தனை பேரும் வந்து வெளியாகிட்டே இருந்தாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா சில பேர்லாம் வந்து பெரிய பண முதலைகளா இருந்தவங்க, அவங்க ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்க ஒரு கூட்டம் ஒரு மீட்டிங் நடத்தணும்னா அவங்க சொந்த காசை போட்டு நடத்திட்டு இருந்தவங்க அத்தனை பேருமே வெளியாயிட்டதுக்கு அப்புறம் ஒரு பயத்தின் காரணமாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திமுகவோட சேர்ந்திருப்பார், அந்த கூட்டணிக்கு வந்திருப்பார். இதே கண்டிஷன் வந்து இவருக்கு நேருமா, சீமான் அவர்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரல. அப்படி வரும் பட்சத்துல கூட அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவெடுத்துட்டு இருக்காரு. எனக்கு வந்து நீ வேண்டாம்னா வேண்டாம் தான், நீ நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு. இது வந்து அராஜகமா பேசுற மாதிரி தான் இருக்குது. அது வந்து அவரால் மாத்திக்க முடியாததுக்கு காரணம் வந்து அவர் இன்னுமே இறங்கி வந்து ஒவ்வொருத்தட்டையும் தனிப்பட்ட முறையில பேசுறது தான் காரணம். இப்ப நீங்க விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து அணுகி அவர் கட்சியில இருக்கிற ஒரு தொண்டனாவோ இல்லை எவனோ ஒருத்தனோ அவரை வந்து நேரடியாக பேசி போய் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்ரோச் பண்றதோ வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா இதே வந்து சீமான் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பிம்பம் எல்லாம் வச்சுக்கல, ஒரு இதுக்குள்ள எல்லாம் இல்லை, ஒரு ஷெல்லுக்குள்ள எல்லாம் இல்லை, வெளியில இருக்காரு. ஓப்பனா இருக்கும்போது பல பேர் பல கேள்விகள் கேட்பாங்க. கேட்கும்போது இவர் அதை சொல்லிதான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கும். நான் தாண்டா கட்சி, நான் சொல்றதை கேளு. ஏன்னா அவருடைய எண்ணமே வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போருக்கு தயாராகக்கூடிய ஒரு போர் வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு களமா தான் அவர் பாக்குறாரு. நாம் தமிழர் கட்சின்றது கட்சியே கிடையாதுன்ற ஒரு எண்ணத்துலதான் இருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை போயிட்டு நீங்க வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் நீ செட்டில் ஆகுன்னு பேசுறது வந்து தெரில. அதுக்கான தேவை இருக்கும்போது அவர் வருவார், தேவை இல்லையே. இப்போ தேவை இல்லாததால செவி சாய்க்கல அப்படின்னு சொல்ல வரீங்க? எனக்கு அப்படிதான் தோணுது. இப்போன்னு இல்லை, இனிமேலும் வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு தேவைகள் வரும் பட்சத்துல கூட, அப்படி ஒரு தேவை வரும்போது கூட அவர் எடுக்கிற ஸ்டாண்டு வச்சுதான் அவர் வந்து அவருடைய கட்சிக்கு ஒரு வேல்யூ சேர்க்கிறார். கட்சி இல்லாமலே போனா கூட அவருக்கான வேல்யூவை வந்து அவர் சேர்த்திருப்பார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட அரசியல் தான் நம்ம பெரும்பான்மையா பாத்துட்டு இருக்கோம். இந்த தமிழ் தேசியம் ஒரு புதுமையான அரசியலை கையில தூக்கி பிடிக்கிறது மட்டும்தான் அவருடைய அடையாளத்தை மேம்படுத்துதா? ஆமாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சி எடுத்துப்போமே, பாமக எடுத்துக்கோங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்டே கொண்டு வந்தாங்க. சடனா பாத்தீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் ஜாதியினரோட கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரம் பெற்றுச்சு. விடுதலை சிறுத்தைகள் வந்து அது மாதிரி தான் அவங்களுக்கான கொள்கையை சார்ந்த ஒரு கட்சியாக கொண்டு வந்தாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்கன்ற மாதிரி ஒரு முத்திரை குத்தி அவங்களையும் அவங்க இது பண்ணிட்டாங்க. இப்படி பல கட்சிகள், எல்லா கட்சிகளும் ஏன் இவ்வளோ எதுக்குங்க? விஜய் அவர்களே வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஹெச் ராஜா வந்து ட்வீட் போடலையா? அப்போ அதை வந்து பிராண்ட் பண்ணிக்கிறது தான். இப்படி பிராண்ட் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கப்பட்டுருவாங்க அப்படின்றத வந்து எதிர்பார்த்து பண்றதுதான். இது விஜய் அவர்கள் அவருடைய அறிக்கையில ஜோசப் விஜய் தானே வெளியிட்டார். அது அவருடைய தைரியங்க. ஆரம்பத்திலே உடனே வந்து அந்த தைரியம் இப்ப ஏன் தொடரல அப்படின்றது ஏன் தொடரல? இப்ப விஜய் மாத்திக்கிட்டாரு. விஜய் ஜோசப் விஜய்ன்றது வரது பேர் மாத்திக்கிறது மாத்தாம இருக்கிறது இல்லைங்க விஷயம். இப்ப அவர் பண்றது இல்ல. எனக்கு வந்து டபுள் ஸ்டாண்டா ஃபீல் ஆகுறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா,
அவர் வந்து இஸ்லாமியர்களோட சேர்ந்து நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு அவங்களோட சேர்ந்து தொழுகை நடத்திட்டு அவங்க அது வந்து தேவையில்லை. இப்போ நான் வந்து இஃப்தார் பார்ட்டி நான் நடத்துகிறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னா சந்தோஷமாக நான் கொடுக்கலாங்க, யாராக வேணாலும் இருக்கலாம். எங்க உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக வேணாலும் இருக்கலாங்க, யார் வேணாலும் கொடுக்கலாங்க, நல்ல விஷயங்க. ஆனால் அந்த இடத்துல நான் வந்து குள்ளா போட்டு நான் தொழுகை நான் போகணும் அப்படின்னா மொதல் விஷயம் அவங்க புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் வந்து அல்லாஹ் அப்படின்ற ஒருத்தரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இஸ்லாத்து மூலியமா நீங்கள் இஸ்லாம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக தெரியும். அவங்க வந்து ஒருத்தர் தான் இறைவன், அவரை தவிர வேறு யாரும் இறைவனா ஒத்துக்கிறதுக்கே தயாரா இல்லைன்றது தான் முதல் வார்த்தையாவே சொல்றாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் அதுக்கான அர்த்தங்கள்லாம் என்ன? நீங்க வந்து இவர் ஒருத்தர் தான் கடவுள், அவரை மட்டுமே தான் நாங்கள் வந்து அவர் மட்டுமே தான் நாங்கள் கும்பிடுவோம்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாயிண்டே வந்து நீங்க நாடகத்தனமா மாறிடுது. அப்ப அந்த நம்பகத்தன்மை இறங்கி போகுது இல்லையா, உங்களை விட்டு போகுது. அதுதான் தேவையில்லாத விஷயம்னு நான் பாக்குறேன். நீங்க ஜோசப் விஜய்னு போட்டுக்கோங்க, என்ன தப்பு இருக்கு? இல்ல அந்த அடையாளத்தை மறைக்கிறதுக்காக திரும்ப ஒரு போலி நாடகம், இதுதான் அவருடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இல்ல அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, அந்த பேர் மாத்துறது கூட ரொம்ப சாதாரண சட்டிலான விஷயம். நான் சொல்றது இன்னும் அதிகப்படியா நான் வந்து அவங்க வந்து முக்கியமா நம்மளுடைய அடையாளம் நம்மளுடைய பேர் இல்லைங்களா, அதுல இத்தனை குழப்பத்தை வச்சிருக்கும் போது இவர் எங்க இருந்து ஆட்சியை வந்து குழப்ப நிலை இல்லாம செய்வாரு? ஏற்கனவே தமிழ் தேசியம் நீட்டாரு, திராவிடம் நீட்டாரு. இல்ல நீங்க அது வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. பேர் வந்து இப்ப நீங்க கெசட்ல மாத்தினா எத்தனையோ தடவை பேரை மாத்திக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. அது ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னா மாத்திட்டு போட்டு. எல்லாருக்குமே வந்து ஜோசப் விஜய்ன்ற பேர் வந்து நல்லாவே தெரியும். அவர் வந்து படங்கள்லையும் கூட ஜோசப் குருவிலான்ற பேரில் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு அவர் கேரக்டர் விடுங்க, அவர் வந்து ஒட்டுமொத்தமாக அவர் கிறிஸ்டியானிட்டி சார்ந்து தான் நான் இருக்கேன்றதை வந்து எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம திருப்பி தேவையில்லாமல் அவரை போயிட்டு நோண்டி நீங்கள் ஏன் வந்து இதில் இருக்கீங்க, நீங்கள் ஏன் அந்த பேரை மாத்துறீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பிஜேபி தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இந்த இந்துத்துவான்றது ஒரு சாஃப்ட் கார்னர் இந்துத்துவாவா தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டு வருது அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? சாஃப்ட் கார்னர்னா புரியல எனக்கு. அதாவது வந்து இந்துக்கள் வந்து நிறைய ஆதரவு தெரிவிக்கிறாங்க, மற்ற மதத்தினர் கூட பரவாயில்ல இவங்க இல்லைங்க. இப்போ உங்களுக்கு பொதுவாதான் இருக்காங்க. கரெக்ட். இப்போ நீங்க வந்து ஒரு காலத்துல வந்து மோடி அலை இருக்கும்போது தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் லேடி தான் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்து எப்படி ஜெயலலிதா வந்து சொன்னதுக்கு அப்புறமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்தாலும் சரி, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக பிஜேபியோடைய கொடி இங்கே வர்றது அப்படின்னாலே வந்து ஒரு எதிர்ப்பு கிளம்ப தான் செஞ்சது, கருப்பு கொடி காட்ட தான் செஞ்சாங்க. அது யார் என்னன்றது கூட கிடையாது. ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுக்குமே அந்த ஒரு எண்ணம் இருந்தது. தமிழகத்தில் எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு ஐடியாலஜி இருந்தது. இந்த ஐடியாலஜியை பிரேக் பண்ணணும். எதெல்லாம் வச்சு பிரேக் பண்ண முடியும் அதெல்லாம் வச்சு பிரேக் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வந்து இதில் பிஜேபியோடைய தலைவர்களாக இருந்த ஹெச் ராஜாவாக இருக்கட்டும், இல்லை தமிழிசை மேடமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அது அவங்களால வந்து முழுமையாக இறங்கி செய்ய முடியல. இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வேறு விதமாக அதை எடுத்துகிட்டு போகிறாரு. அவரோட இருக்கிற டீமும் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர் ஸ்ரீனிவாசன் சாராக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை அங்கத்தினருமே கரெக்டாக வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து வேலை பார்க்கறதுனால என்ன ஆயிடுதுன்னா, எதெல்லாம் போயிட்டு அவங்களால ரீச்சபிளாக இருக்கோ அவங்களெல்லாம் போய் ரீச் பண்ணுறாங்க. அப்போ அப்படி ரீச் பண்ணும்போது ஹிந்துயிசம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல அவங்க ரீச் பண்ணும்போது அது ஹிந்துத்துவா ரிலேட்டடான விஷயங்களை அவங்க பேசியோ, ஆர்எஸ்எஸ் ரிலேட்டடான விஷயங்களை பேசியோ, அதுதானே அவங்க ஆதாரமே. ஆரம்பிச்ச இடமே அங்கே தானே. அப்படி ஆரம்பிச்சு அவங்க கட்டுக்கோப்பான ஒரு தொண்டர் படையை வந்து ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்து தமிழகத்தில் ஏற்கனவே இருந்த கண்டிஷன். அதனால இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் நான் தப்பாலாம் பார்க்கல. அப்படி அதாவது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சமமான ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதே நேரத்துக்கு அவங்களுக்கு பர்சனல் கட்சி, அதாவது ஆட்சியாக நடத்தும் போது எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட், கட்சியாக நடத்தும் போது இவங்களுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். இப்படி பண்ணிட்டு போனாங்கன்னா கூட தப்பு கிடையாதுங்க. ஆனால் இதை வந்து என்ன ஆயிடுதுன்னா மதவாத அரசியலாகவே மாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் தவறாக இருக்குது. இப்போ பாபர் மசூதி இடித்த வழக்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் அந்த வழக்குக்கு அவங்க ஜட்ஜஸ் வந்தது, அவங்க வந்து வரமாட்டேன்னு சொன்னது, அந்த ஜட்ஜஸே வந்து தொடர்ந்து வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போனது, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இப்படி தான் இருக்கணும் ராமர் கோயிலுக்கு அக்செப்ட் பண்ணுறது, இது எல்லாமே தொடர்ந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு பல நாள் கனவை வந்து பிஜேபி செஞ்சு முடிச்சிருச்சு அப்படின்றது தெரியுது.
இதை நீங்கள் தமிழக அரசியலாக மட்டும் பார்க்காதீங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து இந்தியா முழுக்க அவங்க செய்ய வேண்டிய அரசியலை கிளியரா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஓரளவு ஒரு படி மேல போயிட்டு எப்படியாவது அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது வந்துடணும் அப்படின்ற அளவுக்கு சீமானுக்கு போட்டியா செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து ஒண்ணு இல்லைங்க. அவங்களுக்கு களத்துல இறங்கிட்டாங்க. சீமான்லாம் போட்டி எல்லாம் கிடையாதுங்க. பிஜேபிக்கு பொறுத்த வரைக்கும் சீமான் போட்டி கிடையாது, திமுகவே போட்டி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எல்லா கட்சிகளுக்கு நடுவுலையும் அவங்க வேறு ஒன்று முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை விட்டுட்டு அவங்க வந்து யாரையோ ஒருத்தரை வந்து தகர்க்கணும், அவங்க அந்த இடத்த எடுக்கணும் அப்படின்றது வந்து நீங்க ரொம்ப டீப்பரா போய் ஒவ்வொருத்தரையா தனித்தனி கட்சியெல்லாம் எடுக்கணும் அப்படி அவங்க கலைய முயற்சி பண்ணவே இல்லை. அவங்களுடைய முயற்சிகள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதனாலதான் வந்து அதிமுக பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் இப்போ கூட வந்து ரொம்ப கனெக்டடா இல்லை, ஒரு டிஸ்கனெக்ட்லேயே இருக்காங்க. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வேறுன்றதுக்காக ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் ஐடியாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கனெக்டடா இல்லைன்னா கூட மக்கள் மத்தியில கனெக்ட் ஆகணும், நம்மளுடைய எனிமி டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. எப்பயுமே ஆளுங்கட்சி நீங்க எதிர்த்தா தானே நீங்க வந்து உள்ள வந்து வேறுண முடியும். அதுதான் பேஸ். ஆனா இப்போ நேத்து அண்ணாமலை கொடுத்த பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா, நான் பேச்சு வார்த்தைலாம் மாற மாட்டேன், என்னுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க அப்படின்னு, ஒருவேளை பதவி ஏதாவது விலகிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி. அவர் பதவிக்கு வந்து ஆசைப்படாதது மாதிரி இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. ஆனா இருக்க தயார் அப்படின்னும் போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, பாஜகல வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க வந்து நேத்து தலைவரா இருந்தவங்க இன்னைக்கு யாரு புதுசா தலைவரா வந்தாலும் அவர்களை தலைவரா உண்மையா ஏத்துக்கிற மனோபக்குவம் உள்ளவங்க தான் வந்து பிஜேபிக்குள்ள இருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஹெச்ராஜா அவர்களே வந்து திரு அண்ணாமலை இருக்கிற அதே மேடையில அவர் பேசும்போது அவர் வந்து பழைய ஒரு தலைவராக வந்து அவர் எந்த இடத்துலையும் பேசவே கிடையாது. அவர் இப்பவும் வந்து அவருடைய தலைவருக்கு கீழே தான் நான் இருக்கிறேன்ற ஒரு விதத்துல தான் அவர் பேசுறாரு. அவருடைய வார்த்தைகள், அவருடைய இது அவ்வளோ லூஸ் டாக்ஸ் விடுறவரே அவ்வளோ தன்மையாக பேசுறாரு. அப்படின்றப்போ அண்ணாமலை எல்லாம் தெரிஞ்சவர்னா அவர் பல அரசியலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவர். அவருக்கு இன்னும் சொல்லணும்னா காமராஜர்லாம் வந்து அவருக்கு ஒரு காமராஜருடைய அரசியல் வந்து ரொம்ப பிடிச்சி அவர் வந்து அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தவர். அப்போ காமராஜரோட அரசியல் தெரியுன்றதுக்காக அவர் போய் காங்கிரஸில் சேர கிடையாது. ஸோ அவருக்கு ரொம்ப செலக்டிவாக இருக்கார். அவருக்கு தெரியுது எப்படி அரசியல் பண்ணணும். இன்னைக்கு காலகட்டத்தில் சர்வைவலுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது, மக்களை எப்படி வந்து கைக்குள்ளே வச்சுக்கணும், தாமரை தமிழகத்தில் மலர வேண்டிய அவசியத்தையும் அவர் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளையும் அவர் வந்து ஏற்படுத்துறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அப்படிதான் பார்க்கணும் அவரை. இதுக்கு மேற்கொண்டு அவரை வந்து தலைமை வந்து அவர் வந்து பண்றது தப்பு அப்படின்னு பேசினாலும் கூட அது கூட என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி தோணுதுன்னா, தலைமையும் அதாவது அமித்ஷா அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் ஏற்கனவே பேசி வச்சுதான் இந்த நாடகத்தை நடத்துறாங்களோ அப்படின்ற சந்தேகம் கூட இருக்கு எனக்கு. நான் வேணான்னு சொல்றேன், நீ சரின்னு சொல்லு, இப்படிமா விளையாட கூட வாய்ப்புகள் இருக்கு. அன்டில் த எலெக்ஷன் கோஸ் நமக்கு வந்து எதுவுமே கிளாரிட்டி இருக்காது. அப்படிதான் நீங்க சொன்னது கரெக்ட் தான். அப்படியே ஒரு கேமா இருந்தா கூட அண்ணாமலை இல்லாத பிஜேபி தமிழகத்துல நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அது அந்த ரீச் கொண்டு வந்தது வந்து நிச்சயமா அண்ணாமலை இல்லங்க. அண்ணாமலை இல்லாத பிஜேபின்றத விட தலைவராக தலைவர் போஸ்ட்ல எனக்கு புரியுது. இப்போ அடுத்து வந்து அண்ணாமலைக்கு நீங்க வந்து ஒரு கவர்னர் சீட்டு கூட தமிழ்நாட்டிலே உட்கார வச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க அரசியல் அவங்களுக்கு தெரியுங்க, என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். தே ஹேவ் அ கிளாரிட்டி. இப்போ வந்து இந்த வியூகங்கள் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது விஜய் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு டிஎம்கே தான் எதிரி அப்படின்ட்டு. அப்ப இவருடைய ஐடியாலஜி என்னதான்? அட்லீஸ்ட் தமிழ் தேசியம் கூட போய் சேருவாரா, இல்ல திராவிடம் கூட போய் சேருவாரா? தனித்து நின்னா இவரை தவிர வேற யாராவது ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லைங்க, அவருக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி கிடையாது. அதுல அவர் வந்து திராவிட அரசியலை வந்து அவர் வெறுக்கல, திராவிட அரசியலோட தான் சேர்ந்து தான் பயணிக்கிறாரு. அவருக்கு வந்து தந்தை பெரியார் முக்கியமா இருக்காரு. நாம் தமிழருக்கு தந்தை பெரியார் மேல ஒரு தனிப்பட்ட கோபமே இருக்கு. இதுக்கெல்லாம் மத்தியில் இவங்க கருத்துரிமித்தாங்க அப்படின்னு சொன்னாக்க எங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அது காமெடியாக தான் தெரியும். மக்கள் மேபி ஏற்றுக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து ரொம்ப சட்டிலாக அடுத்தடுத்த கட்டங்களில் அவங்க வந்து பிரேக் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஒரு 10 மாதம் டைம் இருக்குல்லங்க, இந்த 10 மாதத்துக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் மாறும்னு பாருங்க. நான் இப்போ சொல்கிறேன். அதாவது டிவிகேல ஒரு சில கேண்டிடேட்ஸை வந்து இப்போவே பிளான் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு தொகுதி வாரியாக யார் கேண்டிடேட்டு யாரை கொண்டு வரணும், யாரை கொண்டு வந்தால் சரியாக இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது, இதெல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த பட்டியலெலாம் எடுக்கிறதுக்கு. அந்தந்த தொகுதிகளுக்கு இவங்களுக்கு எதெல்லாம் கண்டியூசிவான ஒரு கூட்டணியாக இருக்குன்றதை பார்ப்பாங்க.
இப்போ நாம் தமிழருடைய சப்போர்ட்டோட சேர்ந்து இவங்க செஞ்சாங்கன்னா செயல்பட்டாங்கன்னா ஒரு சில ஏரியால அவங்களால ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சதுன்னா விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழரோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயங்க மாட்டாருன்றது தான் என்னுடைய எண்ணம். ஆனா இதுல இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு கோல்டு வார் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இப்போ உடனடியா வந்து அது தீர்மானமா சொல்ல முடியல, திட்டவட்டமா இப்படிதான் அப்படின்றத சொல்ல முடியல தவிர இட் கேன் ஹேப்பன், தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் அதிமுக பக்கம் சாய்வார் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருந்தாலும் இப்ப பிஜேபி கூட்டணி போனதால அது வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. அப்போ வந்து நிச்சயம் என்டிகே கூட தான் கூட்டணி வச்சாகணும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தா இவங்களுக்குள்ளே ஒரு சர்ச்சை வராதா? இல்லைங்க, இவர் என்டிகேயோட கூட்டணின்றது என்டிகே தேடி விஜய் அவர்கள் போகணும். அப்படி தேடி விஜய் அவர்கள் போனார்னா விஜய் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கு ரிக்வஸ்ட் கூட பண்ண முடியாது. ஒன்றாவது. 2வது விஷயம், சிஎம் கேண்டிடேட்டு போகிற அளவுக்கு இவங்க ஜெயிச்சு வந்துருவாங்களா அப்படின்றது 2வது கேள்வியாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு விளம்பரத்துக்கு ஒரு ஃபேஸ், ஒரு ஃபிகர் தேவை இல்லையா? அது சீமானா இருக்குமா இல்லை விஜயா இருக்குமா? அந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும், இவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் வரணும், மக்களை வந்து புரிதலுக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க அதுக்கு தயார்படுத்துறதுக்கு ஒரு வேலை செய்யணும். இது நிறைய ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ நிச்சயமா சரி. இப்போ டிவிக்கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா விஜய் அவர்களை தவிர புஷி ஆனந்த் இப்போ இவங்களெல்லாம் தவிர ஒரு ஃபெமிலியாரிட்டியான ஃபேஸ் அப்படின்னு நம்ம யாரை சார் சொல்ல முடியும்? மக்கள் மனதுல போய் நிக்கிறதுக்கே கொஞ்சம் காலம் வேணும்ல, இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா நான் இப்பயே சிஎம் ஆயிடுவேன், இப்பயே நான் வந்து எதிர்கட்சி தலைவரா ஆவேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க காய் மூவ் பண்றது எந்த விதத்துல பாசிபிள் அப்படின்னு நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அறிக்கைகள்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அவங்க ஜெனரல் பாடி மீட்டிங்ல சேர்த்ததுல ஒரு விஷயம் என்னன்னா, தலைவர் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் முடிவுன்னு ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கான அடித்தளமே என்னன்னா, நீ யாருக்கிட்டையும் போய் கேட்டோ ஏமாந்தோ காசு கொடுத்தோ மாட்டிக்காத, இவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த கேண்டிடேட் செலெக்ஷன்லேருந்து எல்லா பாயிண்ட் ஆஃப் இதுக்குமே வந்து 1 பாயிண்ட் செலெக்ஷன் ஐடியாலஜி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இருக்கிறதுனாலேயே விஜய் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி எலெக்ஷனை வந்து அவர் அணுகிற விதம் எப்படி இருக்கும்னா, அவருடைய ஓட் பேங்கை காட்டுற ஐடியாலஜியில் தான் மாறிக்குவார். ஏன்னா இப்போ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி வந்து காரணத்தினால அவர் வந்து தனிச்சையாக போட்டியிடுறதுக்கு தான் முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அவருடைய கட்சியை வந்து கரெக்டான விதத்தில் எடுத்துகிட்டு போகலை, அவரோட கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவரை விட்டு விலகுறாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும்போதும் சரி, இதனால இந்த எலெக்ஷனை காரணம் காமிச்சு நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி, அவர் சமாளிக்கிறதுக்கு அடுத்த ஒரு 5 வருஷம் தயாராக இருந்தாலொழிய அவர் தனிச்சு போட்டியிடுறதுக்கு வாய்ப்புன்றத விட தனிச்சு போட்டியிடுறது நல்லது இல்லை. இப்ப நீங்க இவ்வளோ கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கீங்க. இப்ப 2026ல மேக்சிமம் எத்தனை முனை போட்டிகள் தினமும் அப்படின்றது நீங்க கணிக்கிறீங்க? முனை போட்டினா நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் சில தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளருக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இவங்க அடிச்சுக்கிற கண்டிஷன் பார்த்தா அப்படிதான் இருக்கு. இவ்வளோ பேர் அடிச்சுக்கிறாங்க, நோட்டாவுக்கு போட்டு போகிறதுக்கு எவனோ ஒருத்தருக்கு முகம் தெரியாத ஒருத்தருக்கு போட்டு போகலான்னு முடிவு பண்ணுற ஆட்களும் இருக்கலாம், எனக்கு தெரியல. அதனால் இதை வந்து இப்போ நம்ம முடிவு சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது சிஎம் கேண்டிடேட்டுக்கு அடுத்த கட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற கண்டிஷனாக நான் பார்க்குறது அப்படின்றது, அதாவது ஓட் கேட்டு வர்ற கண்டிஷனில் நாம் தமிழரும் ஒரு பர்சனாக நம்ம வந்து சீமானவர்களை பார்க்கலாம். அதாவது ஒரு ஃபேஸ் வேல்யூவோட அப்படி பார்க்கும்போது as you said லைக் டிஎம்கே ஏடிஎம்கேல நமக்கு தெரியும். ஏடிஎம்கேல இந்த சந்தேகத்தை நம்ம தீர்த்தாச்சு, கண்டிப்பாக எடப்பாடியார் தான் இருப்பாங்க அப்படின்றது. இது இல்லாமல் இப்போ நிறைய அடுத்த கட்டத்தில் நிறைய பேருக்கு ரிக்வெஸ்ட் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போது பாமகவும் இவங்களோட சேரும்போது, அதிமுகவோட சேரும்போது பாமகவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு துணை முதல்வர் கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பொசிஷன்ஸ் அவங்க ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்படி ஒன்றா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அந்த ஆசை இருக்குது துணை முதல்வர் ஆகிறது. நான் சொல்ல முடியாது. இப்போ ஏடிஎம்கேலேயே வந்து அவங்க உள்ளே வரும்போதே எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போதே வந்து சப்போஸ் டிவிகே எல்லாம் ஒன்றும் சேர்ந்து ஒன்றா பண்ண போகிறாங்க, ஒன்றா பயணிக்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு துணை சிஎம் கேட்கணும்னு கேட்கலாம். ஸோ அப்படி அவங்களுக்குள்ளேயே வந்து 1000 திங்கிங் இருக்கும். இப்படி ஒரு கட்சிக்குள்ளேயும் இருக்குது. ஏற்கனவே திமுகவில் ஏற்கனவே ஒரு துணை சிஎம் இருக்காங்க, அடுத்தடுத்து ஒன்றா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். துணை இணை இப்படி மாதிரி போட்டு அது என்ன கணக்குன்னு தெரியல, ஆனால் போகும். அதுதான் சொல்கிறேன் இல்லையா, இது நிறைய பேரோட சம்மந்தப்பட்டது. இப்போ நாம் தமிழர் வந்து ஒன்றா சரி நாங்கள் வந்து முன்னணியில் நிற்கிறோம், தம்பி விஜய் வந்து எங்களோட பயணிக்கிறார் அப்படின்ற ஒரு முடிவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விஜய்க்கு வந்து ஒரு துணை சிஎம் கிடைக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வரலாம்.
இப்படி நிறைய பேர் வந்து அந்த அந்த ஒரு ஐடியாலஜிக்காக போட்டி போடுறாங்க. இது எங்களுக்கு எதுவும் வேண்டாங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு எம்எல்ஏ 4 எம்எல்ஏ கொடுத்தீங்கன்னா போதும், சந்தோஷமா இருக்கும்னு சொல்ற மாதிரி சில கட்சிகள் இருக்கு. அதுல மதிமுக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுல விசிகே இருக்கு. இப்படி நிறைய கட்சிகள் இருக்கு. இப்போ வந்து கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பும், எல்லா எதிர்க்கட்சிகளுடைய எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே கூட்டணி உடையுமா 2026ல? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிஎம்கே கூட்டணி கண்டிப்பா உடையாதுங்க. டிஎம்கே கூட்டணி உடையறதுக்கு வந்து வாய்ப்பு 1% கூட இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே ஏற்கனவே டிஎம்கே மெம்பர் மாதிரி ஆயிட்டாங்க. அதுல வேணா உடையும், அந்த கட்சிகள் வேணா உடைஞ்சு 2ஆ போறது 4ஆ போறதுன்னு போக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது கூட வந்து இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன்ஸ்ல எதுவும் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஃபியூச்சர்ல தெரியும். இப்ப இவங்களுடைய கூட்டணி உடையலனாலும் மக்களுடைய மனதுல ஒரு அதிருப்தி வந்துடுச்சு இல்ல சார்? இப்ப விசிகாவை எடுத்துக்கிட்டா கூட எப்படி பண்ணிட்டு இருக்காங்க எப்போ வரலன்னு சொல்லுங்க. எப்பயுமே ஆளுங்கட்சிகள் எதுவா இருந்தாலும், திமுக இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் வேற பல கட்சிகள் வந்த போதும் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க மேல வந்து எப்பயுமே ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வெறுப்பு வந்து ஓட்டா மாறும்போது வந்து எப்படி பிரதிபலிக்குதுன்றத பொறுத்தது தான். அதுல வந்து இவங்களுடைய மேனிஃபெஸ்டோஸ்ல வந்து அவங்க என்னென்ன கொண்டு வர போறாங்க, இந்த இன்னும் மீதி இருக்கிற 10 மாச காலத்துல இவங்க இதை எப்படி வந்து சரிக்கட்டி கொண்டு வந்துக்க போறாங்க, அவங்க மேல ஒரு ஒரு ஹீரோயிக் ஃபிகரை வந்து கொடுக்கறதுக்கு ஏற்கனவே அவங்க ஒரு வேலையில இறங்கிட்டாங்க. திமுக ஏற்கனவே வந்து அவங்களோட ஐடிவிங்க வச்சு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. நிறைய பிராண்டிங் பண்ணிட்டே தான் இருக்காங்க. விஷயத்தையும் வச்சு பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு துறை சார்ந்துமே அதை பண்றாங்க. இப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் வந்து அவர் வந்து ஒரு பிராண்டிங் அப்பானே ஒரு பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஒரு செயலிக்கு வந்து பேர் வைக்கிறேன்ற பேரில் இப்படி பல பேர் வந்து பல விதமாக வந்து பிராண்டிங் பண்ண தான் போகிறாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்தும் பண்ண தான் போகிறாங்க. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பிராண்டு பிடிச்சி போய் ஏதோ ஒரு காரணத்துக்காவது ஓட்டு போடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஓட்டு பிரியும், ஓட்டு குறையுமே தவிர அவங்களுக்கு வின்னிங் சான்ஸ் இப்போ வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக போயிடல. வின்னிங் சான்சஸ் இருக்கு, 50-50 இருக்கு. விஜயோட வருகையினால கொஞ்சம் இந்த பக்கம் குறைஞ்சிருக்கு, அந்த பக்கமும் ஈக்குவலா குறைஞ்சிருக்கு. ஆமாமா, ஈக்குவலா குறைஞ்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஈக்குவலா, அதாவது திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஓட்டுகளும் குறைஞ்சிருக்கு, இந்த பக்கம் எடப்பாடியாரோடைய ஓட்டுகளும் குறைஞ்சிருக்கு. அதிமுக திமுக ரெண்டுத்தோடைய ஓட்டுகளும் குறையதான் வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் இருக்கு. சரி, இப்ப நம்ம என்னதான் 2026 அந்த தேர்தல் வியூகங்கள் பத்தி பேசினாலும் நிச்சயமா இன்று வரை மக்களுடைய கையில தான் வந்து தீர்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.